ஹே ஹாய் ஆலையெல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்ல எல்லாம் ஹாப்பியாக ஜாலியாக இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். நான் எந்த ஒர்க்கும் இந்த வீக் நான் ஸ்டார்ட் பண்ணல. இந்த வீக் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவலிங், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க்கு, அங்கே போகிறது இங்கே போகிறது, இந்த மாதிரியே டைம் எல்லாமே போயிட்டு இருக்குது. எந்த ஒரு ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணல. இந்த அட்லீஸ்ட் இந்த சாட்டர்டே சண்டே வாச்சும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஒர்க்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ராவலுக்கும் நடுவில் இன்பிட்வீனில் என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒர்க் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். நாளைக்கு முடியாது. நாளைக்கு இந்த ஒர்க்ஸ் எல்லாமே முடியாது. மேபி இன்னொரு ஒன் வீக் கண்டிப்பாக எடுக்கும். அதாவது இந்த சாட்டர்டே சண்டே வருது அப்படின்னா அடுத்த சாட்டர்டே சண்டே வரைக்கும், அதாவது நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வரைக்குமே இந்த ஒர்க்ஸ் எல்லாமே எனக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீக்காக நான் எங்கே ரோமிங்கில் இருந்தேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஊரில் ப்ராஜெக்ட்னு சொல்கிறது இல்லை. அதுக்கு ரோமிங்கில் இருந்தேன். அண்ட் தென் அது போக சம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் நான் அட்டென்ட் பண்ணியிருந்தேன் இந்த வீக்கு. அதுக்கு பாவக்கல் வரைக்கும் போக வேண்டியதாக இருந்தது. அந்த ஒர்க் ப்ளஸ் இந்த ரெண்டு ஒர்க்கும் இன் பிட்வீனில் வந்ததுனால என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதுவும் போக என்னால் டைம் ஒதுக்கி என்னால் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஒர்க்ஸ் பண்ணியிருந்தேன். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு நாலேஜ். பட் பேசிக்லேயே பேசிக் கம்ப்யூட்டர்லேயே நம்ம இன்னும் டீப்பாக போயிட்டு பேசிக்ஸ் எல்லாமே கற்றுக்கணும் அப்படின்றத நான் இந்த டெஸ்ட்லேருந்து கற்றுக்கிட்டேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதாவது தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, அந்த மாதிரி ரொம்ப ஹிஸ்ட்ரி டீப்பாகலாம் இந்த டெஸ்ட் கிடையாது. சின்ன ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டான நாலேஜ் செக் பண்ணுறதுக்காக இந்த டெஸ்ட் நான் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. சீரியஸ்லி இது நாள் வரைக்கும் நான் அந்த மாதிரி யோசிச்சது கிடையாது, அந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டெஸ்ட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதாவது நம்மளோட நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது நம்மளே டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த டெஸ்ட்டு தட் நான் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். அதுக்காக ரோமிங்கில் இருந்ததுனால எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண முடியல. ஆக்சுவலி இந்த ஒரு டெஸ்ட்டு அட்டென்ட் பண்ணுறது என்னோடய பிளான்லேயே கிடையாது. நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இந்த வீக்குக்கு அந்த ப்ராஜெக்ட்னு சொல்லியிருந்தாலே அந்த ஒர்க் ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த டெய்லரிங் ஒர்க்ஸ் நிறைய சுடி மாதிரி எல்லாமே ரெடி பண்ண வேண்டியது எல்லாமே இருக்குது. அதை ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். பட் ஆனால் அதுவுமே என்னால் பண்ண முடியல. இன் பிட்வீனில் இது ஆட் ஆனதுனால ப்ராஜெக்ட் என்னால் ஃபினிஷ் பண்ண முடியல. அதுதான் ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி நான் ரெண்டுமே பிளான் பண்ணி அந்த டெஸ்ட்டு முடிச்சுட்டு அந்த ப்ராஜெக்ட் இன்னையோட ஃபைனலாக இருக்கணும். பட் ஆனால் ஒரு சில ரீசன்னால் ட்ராவலிங் இருக்கிறதுனாலையும் சரி, மழை வந்துட்டுருக்கிறதுனாலையும் சரி, அது ஏதோ அமாவாசை, பௌர்ணமி அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஓகே, எனக்கும் கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால அதனால் நானும் அதை பெருசாக எடுத்துக்கல. ஓகே, இந்த அமாவாசை, பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கதை சொல்லிட்டு இருந்தாங்க. தட் சரி, ஓகே, அவங்களும் கொஞ்சம் டயர்டாக இருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இன்றைக்கி வேண்டாம், நம்ம சாட்டர்டே சண்டே பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அண்ட் தென் அது போக இன்னும் கொஞ்சம் டெய்லரிங் கிளாஸஸ், மற்ற ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குது. அதையும் பண்ணணும். அண்ட் தென் அது போக இந்த வீக் நான் இந்த க்ரீப் கேக் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. நான் ஆல்ரெடி ரெயின்போ கேக் செய்யணும் அப்படின்னு நான் ஆல்ரெடி பிளான் யோசிச்சுருந்தேன். உங்ககிட்ட நான் ஒரு லென்த்தி வீடியோ உங்களோட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் அது என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. பட் ஆனால் அதுக்கு நிறைய ப்ரிப்ரேஷன்ஸ் தேவை. இந்த க்ரீப் கேக் ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். அதனால் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். வில் சி. அண்ட் தென் அது போக என்னோடய கஸ்டமர்ஸ் எல்லாம் எனக்கு கொயரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஷின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இப்போ எங்களுக்கு கேக்கை நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறதில்ல, என்ன ரீசன், எங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதை அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன். இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேம்மா, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கேக் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி டிமாண்டில் போயிட்டுருக்கு. ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே போயிட்டுருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம இந்த விஷயங்கள் எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு எல்லாமே பிளான் போடணும். எந்தெந்த நாள் எதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ட்டு. ப்ரியாரிட்டி எது அப்படின்றத நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இந்த ஒர்க்ஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 வீக்ஸில் இந்த எல்லா ஒர்க்கும் இந்த ட்ராவலிங் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு, அது எந்த ஒரு பிளான் வந்தாலுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன்.
ஸோ தட்ஸ் இட். நீங்கள் வந்து என்ன என்ன பிளானில் வந்து இருக்கீங்க அப்படின்றது வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இன்னும் ஒரு சில விஷயம் கூட உங்களோட ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். அது கொஞ்சம் நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும். அதாவது கரெக்டான பாயிண்ட் வந்து உங்ககிட்ட வந்து நான் சேர்க்கணும். ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட லேட்டராக இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேங்களா? பாய், see you in the next video.